அனைவருக்கும் வணக்கம். வாயுமூனை யூடியூப் சேனலின் சார்பில் இன்றைய தினம் அந்த காலத்து கதைகள் என்ற வரிசையில் ஒரு சிங்கம் நரி கதையை உங்களுக்கு சொல்லலாம் என இருக்கின்றேன். அதற்கு முன் ஒரு தகவல். வருகின்ற தெப்பத் திருவிழா அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கலையரங்கில் நல்ல வாழ்விற்கு நகைச்சுவை தேவை என்ற தலைப்பில் நான் உரையாற்றுகின்றேன். அனைவரும் வாருங்கள், நகைச்சுவை கேட்டு ரசியுங்கள். இப்பொழுது கதைக்கு செல்லலாம். ஒரு இடத்துல சிங்கம் ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ளார யாரோ ஒருத்தவங்க அடைச்சி வச்சுட்டாங்க. அதனுடைய யாரோ பிடிச்சி அந்த சிங்கத்தை கூண்டுக்குள்ளார அடைச்சி வச்சுட்டாங்க. அது எப்படா வெளியே வரலாம் அப்படின்ட்டு சிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்தது. யாராச்சும் நம்மளை திறந்து விட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அந்த வழியா ஒரு ஆள் வந்தான். அவனை பார்த்து சிங்கம் என்ன படிச்சு, ஏங்க என்னை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு. ஐயோ, உன்னை நான் திறந்து விட மாட்டேன், திறந்து விட்ட ஆபத்து அப்படின்னு அவன் சொன்னான். இல்லைங்க, நான் ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கேன், பசி தாங்க முடியல, என்னை திறந்து விடுங்க, நான் மிகவும் விசுவாசமாக இருக்கேன், உன்னால ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. சரி, சிங்கம் சொல்லுதை விட்டு அவன் என்ன பண்ணான், திறந்து விட்டான். அந்த ரூமில் இருந்த அந்த தாப்பாவை திறந்து விட்டான். சிங்கம் வெளியே வந்தது. வெளியே வந்ததும் சிங்கத்துக்குரிய மகிழ்ச்சி ஆனதான் என்ன பண்ணுது, நான் எனக்கு ஒரு வாரமாக உள்ளே இருந்தனால எனக்கு பசி தாங்க முடியல, முதல்ல நான் உன்னை அடித்து தின்னுட்டாதான் அது தெம்பாக நடக்க முடியும் அப்படின்னு சிங்கம் அவங்ககிட்ட சொல்லிச்சு. என்ன இப்படி பண்ணுற, நீ கெஞ்சி கேட்டதுனால திறந்து விட்டேன், உனக்கு உதவுனது பெரிய தப்பா போச்சு, சிங்கம் நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு மனுஷன் சொன்னான். இல்லை எனக்கு இப்போ பசி தான் முக்கியம், பசியை போக்கணும், வேற வழி கிடையாது, அதை உன்னை அடிச்சு தான் திம்பேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு நரி ஒன்று வந்தது. நரி கிட்ட வந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னு நரி கேட்டுது. இந்த மனுஷன் சொன்னான், இந்த சிங்கம் உள்ளார இந்த அறையிலே இருந்தது, நான் திறந்து விட்டேன், நான் என்னை திறந்து விட சொல்லி கேட்டது, நான் திறந்து விட்டேன், பாவம் பார்த்து கடைசியில் சிங்கம் வெளியே என்னை திங்கிறங்குது நரியார அப்படின்னு மனுஷன் சொன்னான் அந்த நரிக்கிட்ட. அப்புறம் சிங்கம் நான் சொன்னது உண்மைதான் நரி, நான் உள்ளே இருக்கும்போது திறந்து விட்டா வெளியே வந்தா போதும்னு இருந்தேன், திறந்து விட்டு தான் வெளியே வந்தால் தான் பசியை போக்கணும், பசி தாங்க முடியல, அதனால நான் இவனை திங்கலான் இருக்கேன், பசியின் குடும்பம் நான் அவனை திங்கலான் இருக்கேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. நரி பார்த்துது, ஓஹோ, சிங்கத்துக்கு சிங்கம் செய்யறது சரியில்லை, ஆனால் இது எப்படியாச்சும் மனுஷனை காப்பாற்றணும், உதவி செஞ்ச ஒருத்தனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு யோசனை பண்ணிச்சு. திடீர்னு நரி என்ன பண்ணிச்சு, அதோடைய புத்தியை பயன்படுத்தி, எனக்கு நீங்கள் 2 பேரும் சொல்றதே ஒன்றுமே புரியல, நீ எங்கப்பா நின்ன அப்படின்னு அதை முதல்ல சொல்லு அப்படின்னு நரி கேட்டுச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், நரி நான் இந்த இடத்துல நின்ன நரி அப்படின்னு அவன் சொன்னான். அந்த இடத்துல நின்று காமிச்சான். சிங்கராஜா நீ எங்க இருந்த சிங்கராஜா அப்படின்னா, நான் நரி இந்த உள்ள அந்த ரூமுக்கு போய் உள்ளார நான் இப்படி இருந்தேன் நரி அப்படின்னு உள்ள போய் சிங்கம் சொல்லிச்சு பாரு. டக்குனு என்ன பண்ணி நரி தாப்பா போட்டு விடுது, உள்ள விட்டு நரியை தாப்பா போட்டுச்சு. தாப்பா போட்டு என்ன பண்ணிச்சு, மனுஷனை கூப்பிட்டு உதவி செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஒரு தராதரம் இருக்குது, யாருக்கு உதவி செய்யணும்னு யோசனை பண்ணா செய்யணும். சிங்கம் அது காட்டு சிங்கம், அதை ஈவகம் பார்க்காது, யாரையும் அடிச்சு கொண்டு தெரிஞ்சு நீ எப்படி ஆகும், நீ சிங்கத்தை திறந்து விட்ட, போப்போ இனிமேலாச்சும் புத்தியா போடுச்சுக்க அப்படின்ட்டு சிங்கம் நீ திறந்து விட்டதை நீ போயிடலாம், நீ நன்றி சோதம் கட்டு, அவனை சாப்பிட போன பாரு, அதனால தான் என் மூளையை பயன்படுத்தி உன்னை உள்ள தட்டான், இனிமேலாச்சும் எவனாச்சும் உனக்கு திறந்து விட்டா நன்றி சோதம் ஆகிரு, புரியுதா அப்படின்னு சொல்லி நரி போயிடுது. உலகத்துல இது போல நாம் எதை செஞ்சாலும் யோசனை பண்ணி செய்யணும். யாருக்கு தர்மம் போட்டாலும் யாருக்கு தர்மம் போடணும்னு ஒரு இது இருக்குது. நல்லா வாட்டத்தாட்டமா இருப்பான், அவனுக்கு போட்டு புண்ணியம் இல்லை, வயதானா நடக்க முடியாம இருக்கிறவங்களும் போடணும், அதில் புண்ணியம் உண்டு. இது மாதிரி உதவி செஞ்சாலும் யாருக்கு உதவி செய்யணும்னு நாம் யோசனை பண்ணி செய்யணும். ஆனா இந்த உலகத்துல நன்றி கட்டவங்க தான் நிறைய இருக்காங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் நாம் நம்முடைய மூளையை பயன்படுத்தி யாருக்கு எதை செஞ்சாலும் யோசனை செஞ்சு நாம் உதவி செய்யணும் என்பதை இந்த நரிக்கதையின் மூலம் உங்களுக்கு நான் தெரிந்து கொள்கிறேன். நரிக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.